நம்ம என்ன பண்ணோம்? ஒரு கண்ணதாசன் போட்டாரு, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. என்ன வரி! ஈஸியா அப்படி அடிச்சுட்டு போயிட்டாருல்ல கண்ணதாசன். நான் பிறந்த காரணத்தை நானே இன்னும் தெரிஞ்சுக்கல. எத்தனை பேருக்கு இது தோணுச்சு? இப்ப வரைக்கும் தோணல. எதுக்கு பிறந்தோம்? என்னைக்காவது இந்த வார்த்தை, ஒரு நாள் இந்த கேள்வி, எந்த ஒன்றும். இப்போ இந்த பொருள் இருக்கு, காரணம் இல்லாம இங்க இருக்கா? இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, காரணம் இல்லாமல் ஒரு பொருளை இங்க வைத்திருப்போமா? அப்ப இது காரணம் இல்லாம வந்திருக்கோமா? எப்பயாவது இந்த காரணத்துக்கு நம்ம செத்து போகவா நான் பிறந்தேன், இப்படி செத்து போகவா நான் பிறந்தேன். அப்ப சாகிறதுக்கு முன்னாடி விட்டுவே இல்லை, என்ன பண்ண போறேன் நான்? பிறப்பு இறப்பு, இந்த இரண்டுக்கும் நடுவுல என்ன பண்ணணும்? வள்ளல் பெருமானார் பிடிச்சாரு, பிறவா நிலையை அடையணும், இரவா நிலையை அடையணும். இறக்க கூடாதுப்பா நான். அதுக்குதான் அனுப்புறாரு இறைவன். நம்ம என்ன பண்றோம்? நல்லா தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோம். எப்ப இந்த எண்ணம் உனக்கு வருகிறதோ அப்ப நான் ஏன் பிறந்தேன்? அப்படி அந்த கேள்விகளோடையே உள்ள போகுமா இந்த ஆத்மா? போகுமா? அப்படி போகும்போது இந்த நாட்டார்கள் யாரு இறைவன் கிட்ட போக விடாம, இப்ப இந்த சாதுக்கள் கூட்டம் வர விடாம ஒண்ணு நம்மள போட்டு, இப்ப கூட எத்தனை பேரு போலாமா வேணாமா, போலாமா வேணாமா, போலாமா, சரி போகும், அப்படி இல்ல போயே ஆகணும்ன்றது அது பாஸ் வேற லெவல்ல இருக்காங்க. இது ரெண்டாவது ஒரு கேட்டகரி. போலாமா வேணாமா, சரி வந்துட்டோம், இன்னொன்னு வரல, போ வரலான்னு இருந்தா வரல, இப்படி இருக்கான். வரவே மாட்டேன்னு ஒரு கூட்டம் 4 பேர் இருக்காங்க. நித்திய சித்தர்கள், முத்தர்கள், முமுட்சுகள், பக்தர்கள், 4 வகை இருக்கு மனிதர்கள். இல்ல நீங்க எந்த வகை இப்ப நீங்க மார்க் போட்டுக்கோங்க. நித்திய சித்தர்கள், முத்தர்கள், முமுட்சுகள், பக்தர்கள். நித்திய சித்தர்கள், இறைவன் தாயா எனக்கு வேணும், அற கருத்துல தாயா நிப்பேன், கடவுளை தவிர எனக்கு வேணாம், கடவுளை தவிர வேற எது பிடிச்சாலும் உன்னையன்றி வேறு ஒன்றை பற்றினால் எனக்கு தாயா நஷ்டம், பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து எனது அற்றமும் நீக்கி அருட்பெருஞ்சோ. ஐயா கேப்பார், உண்ண விழைந்தேனோ, உடுக்க விழைந்தேனோ, இந்த உலகத்தவர்கள் போல வேறு உடைமை விழைந்தேனோ, அன்புடையார் உண்டனை நான் அணைந்திடவே விழைந்தேனுவர். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே. நம்மள அப்படியே உட்கார்ப்பார். கண்டதெல்லாம் அனித்தியமே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, எல்லாம் வேஸ்டியா, இப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. வள்ளல் பெருமானார் போல மகான்கள், நாயன்மார்களும் ஆழ்வார்கள் இவங்களா இருக்காங்க இல்லையா, இவர்கள் நித்திய சித்தர்கள். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்கிறார்கள் மகான்கள்? ஒருத்தன் வலைய மீன்ல அந்த போடுறான், அதுல மாட்டிக்கவே மாட்டிக்காத சில மீன்கள் இருக்கு. தூண்டில் புழுவுக்கு அந்த ஆசைப்பட்டு, புழுவை பார்த்து ஆசைப்பட்டு மீன் வருது, புழுவுக்கு ஆசைப்பட்ட மீன் செத்து போகுதுன்னா மீனுக்கு ஆசைப்படுற மனுஷன் கதி? புழுவுக்கு வாய் ருசிக்கு ஆசைப்பட்டுதானே மீன் சாகுது. இப்ப மீனை சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட மனுஷனுக்கு அப்ப இந்த கதி என்ன? இதுதான் வள்ளல் பெருமானார் பதறினார். எல்லாரும் தூண்டில எடுக்கும் போது என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்தாய் நின் திருவுளம் அறியும்னாரு. ஏன் பா, இந்த தூண்டில் புழுவுக்கு ஆசைப்பட்டு சுவைக்கு ஆசைப்பட்டுதானே மீன் செத்து போகுது, இந்த மீன் சுவைக்கு ஆசைப்படுற மனுஷன் என்ன ஆவான்னு நினைச்சா இதுக்காடா நீ பிறந்த? இப்படி இதெல்லாம் வீணுன்னு சொல்றவங்க நித்திய சித்தர்கள். இறைவன் தான் இறைவன் தான் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாருங்க. இது ஒரு கேட்டகரி. இதுல நம்ம வருமா? மத்த யாரு கடவுள் வேண்டாமா, ஊறுகாய் மாதிரி ஒன்னா சாப்பிடுறோம், அவரும் இருக்கட்டும் இதுவும் இருக்கு. இவர்கள் நித்திய சித்தர்கள், பாஸ், அவர்தான், அவங்க இந்த பிறவியை முடிச்சிருவாங்க. 2வது முத்தர்கள். எப்படின்னா மீன் வலையில மாட்டிடுச்சு, ஆனா ஜம்ப் பண்ணி எப்படியாவது தப்பிச்சிருவேன்னு எகிரி குச்சிருது. இதுதான் முத்தர்கள். முயற்சி செய்து
இந்த பிறவி எனக்கு இனி வேண்டாம், போதும், நான் எத்தனை பிறவி எடுக்கணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே ஜடரே சயனம். கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? ஈக சம்சாரே பகுதுஸ்தாரே ஈக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாகி முராரே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். கேட்டிருக்கீங்களா? பஜ கோவிந்தம் ஆதிசங்கரர் எழுதியது. கோவிந்தம் பஜ மூடமதே, முட்டாள்களே இறைவனை துதி பாடுங்கடா. அதை விட்டுட்டு என்னடா பண்றீங்க? ஏன் அப்படி விட்டா புனரபி ஜனனம் புனரபி மரணம், மீண்டும் பிறக்க போற, மீண்டும் இறக்க போற. என்ன பண்ணுவ? அரைச்சமாவே அரைப்ப, துவைச்ச துணியே துவைப்ப, மீண்டும் மீண்டும் என்ன பண்ணி கிழிச்ச நீ ஒரு பிறவியிலும். ஏதாவது புதுசா பண்றோமா? பிறப்போம். பட்டினத்தடிகள் எழுதியிருக்காரு, ஒரு மடமாகும் ஒருவனுமாகி அப்படின்னு ஒரு பாடல் வரும். பிறந்து அதுக்கப்புறம் அது வர்றது எப்படி எல்லாம் போட்டுருவாங்க. அப்புறம் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்ப்பாங்க, இன்னும் படிப்பு அது இதுன்னு அப்படியே ஒரு வளருவான், கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி அவ்வளவு அழகு அந்த பொண்ணு, அவ்வளவு அப்படியே வளர்ந்து இளமை போகும், பிள்ளை குட்டிங்க வரும், அதுங்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு அதுங்க நம்மள கவனிக்கல, இப்படி வளர்ந்து இப்படி ஏச்சும் பேச்சும் வாங்கி, என்ன என் புள்ள என்னன்னு கேட்கல, என் மறு பொண்ணு என்னன்னு கவனிக்கல, என் மருமக கிட்ட பேச்சு வாங்குறேன், நான் என்னத்த வாழ்க்கை, பேரன் கூட திட்டிட்டு போறான், இப்படி கூண் விழுந்துரும். அப்புறம் மலை ஜலம் வந்து இப்படி செத்து போவியடா, போய் எடுத்துன்னு போய் உன்னை எடுத்து சுடுகாட்டுல வச்சு ஒரு பிடி சாம்பலும் வராத இந்த பொய் வாழ்க்கையே நெஜன்னு நான் நம்பிட்டு இருக்கேனேன்னு பாடுவாரு பட்டினத்தடிகள். எப்படியா என்னை காப்பாத்த போறேன்னு இறைவன் கேட்பாரு. இந்த வாழ்க்கைய நான் நெஜம்னு நம்பிட்டு இருக்கேனே, ஒரு பிடி சாம்பல் கூட வராத இந்த வாழ்க்கையாச்சேன்னு பட்டினத்தடிகள் பாடுவார். இப்படிதான் திரும்ப என்ன பண்ண போறோம்? சரி, அடுத்த பிறவி போறோம், என்ன பண்ண போறோம்? இதேதான். அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த இதேதான். அத கேக்குறாரு ஆதிசங்கரர். ஈக சம்சாரே, சரி நான் வந்து திரும்பவும் தாய் வயிற்றுல வரப்போறேன். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனே, நான் திரும்ப பிறந்து என்ன பண்ண போறேன்? இந்த சம்சாரத்துல வந்து மாட்ட போறேன், இந்த சிக்கல்ல வந்து மாட்ட போறேன். பிணி, பசி, தாகம், மூப்பு, மரணம், இதுல வந்து நான் மாட்ட போறேனே. அப்பா காப்பாத்திருப்பா, ரொம்ப கஷ்டம்பா. இக சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரு, கொஞ்சம் கருணை காட்டுப்பா என் மேல. பாகி முராரே, கருணை கடலே, என் மேல கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? இந்த பிறவியை முடிச்சு விட்டுற கூடாதான்னு கேக்குறாங்க. இப்படி கேட்டு தப்பிக்கிறவங்க முத்தர்கள். மூச்சுகள் யாருன்னா கேட்பாங்க, தோணும், ஆனா இக சம்சாரம் வந்து இழுக்கும். சம்சாரம் வந்து இழுக்கும். சம்சாரம்னா மனைவி இல்ல, பந்தம், புள்ள பசங்க போலாம், பையனுக்கு இப்போ இது வேலை மனைவி இப்படி சொல்லி கொஞ்சம் ஆகட்டும், வயசு ஆகட்டும், ஒரு 50 ஆகட்டும் 60 ஆகட்டும் போலாம். ஆனா உள்ளத்துக்குள்ள இருக்கும், இன்னும் இப்படி இருக்குமே, நம்ம போக முடியலையே, ஐயோ ஏதோ வகுப்புன்னு சொல்றாங்களே, நம்ம போக முடியல, என்னவோ போ தடையாயிட்டே வருது. இந்த மாதிரி இணைய வழியில கூட போடுறாங்க, போக முடியல. இது முமுட்சுகள். எப்படி? தப்பிக்க நினைத்து வலையிலிருந்து, ஆனால் வலையிலேயே இருந்து செத்து போகும் மீன்கள் முமுட்சுகள். பிறகு முச்சிடும், டே போயிடும். இவர்கள் முமுட்சுகள். 4வது பக்தர்கள். அது என்னவா இருக்கும் சொல்லுங்க? நித்திய சித்தர்கள் வலையில மாட்டல, முத்தர்கள் வலையில மாட்டி தப்பிச்சுட்டாங்க. முமுட்சுகள் தப்பிக்கணும் நினைச்சு, ஆனா தப்பிக்க முடியாம தப்பிக்கணுமா, இது மிகப்பெரிய ஒரு துன்பம், இதுல இருந்து நான் தப்பிச்சுன்னு நினைச்சு ஆனா தப்பிக்க முடியாம அதுலயே இருக்கிறவங்க முமுட்சுகள். பக்தர்கள் ட்ரையே பண்ண மாட்டாங்க. சாப்பிடணும், தூங்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா கல்யாணம் காட்சி, ஜாலி, என்ஜாய்மெண்ட், இப்படி வாழற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணம் கூட இறைவன் ஒதுக்கி வைக்க மாட்டார். தண்டனை.
இவர்கள் யார்? பக்தர்கள். இப்படி இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, அது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவ்வளவுதான். மாணிக்கவாசகர் சொல்றார், நானோ தவம் செய்தேன். நானா திருவாசகம் எழுதினேன்? நான் ஒண்ணும் பண்ணல. நானோ தவம் செய்தேன், அவன் அருள் செய்தார், நான் தவம் செய்தேன். நான் யார்? என் உள்ளமார், என் ஞானங்களார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலையேல். என்னை யார் அறிவார்? நான் யார்? என் உள்ளமார், என் ஞானங்களார், என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் என்னை ஆண்டிலையேல். நான் என்னையா பண்ண முடியும்? அப்படி இறைவன் அருள் இருக்கணும். அந்த அருளுக்கு எது காரணம் என்றால் நம்ம கர்ம வினை பலனை கணக்கு பார்ப்பார். எப்படி? புண்ணிய பலன் ஏதாவது இருக்கா? இது ரெண்டும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இறையருள் இருந்தால் புண்ணியம், புண்ணியம் இருந்தா இறையருள். அப்ப இந்த கணக்கு பார்ப்போம். அப்ப அந்த காட்டான மேலே ஏறிட்டு உள்ள போகும்போது அவரவர் கணக்கு, கர்ம கணக்கின்படி நம்மை நாட விடாமல் தடுக்கும் ஒரு சக்தி. நாட்டார் கர்மவினை பலன் நம்மை இறைவனை நாடி செல்ல விடாமல் நம்மை மறித்து நகை புரிய பார்க்கும். நீ போயிடுவியா? எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க நீ, பல பிறவியா? இன்னமும் இன்னமோ இந்த மனவளக்கலை போயிட்டாங்களாம், சன்மார்க்கம் போயிட்டாங்களாம், தவம் பண்ணுவாங்களாம். பார்த்துடலாம் பா. உன்ன கிளாஸ் கேட்டுருவாங்களாம், திருவாசகம் கேட்பாங்களாம், அகவல் பாராயணம் பண்ணுவாங்களாம். பார்த்துலாம். உனக்கு என்னென்ன தடை கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். ஆதி ஆத்மீகம், ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம். உறவுகள் மூலம் தடை, நம் உடல் நலம் தடை, மனநலம் தடை. இது ஆதி ஆத்மீகம். ஆதி பௌதீகம் உறவுகள், ஆதி தெய்வீகம் இயற்கை நம்மளை அச்சுறுத்தி தடை கொடுக்கும். 3 தடைகள் மூலமாக நம்மை போக விடாமல் தடுக்கும். இதான் கர்ம வினை பலன். நம்மை இறைவனிடத்தில் நாட விடாமல் நாட்டார் நம்மை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. இலக்காரமா சிரிக்குமா கர்மா நம்மளை பார்த்து. அப்பதான் குரு பிடிப்பார். குரு சீடன் தயாராகிவிட்டால், குரு என்பது சத்சங்கம் தான் குரு. அப்ப குரு திருவடி அப்படி புடிச்சுக்கணும். அவர் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். குருவருள் இன்றி திருவருள் இன்றே. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.